ஹாய். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கனசதுரத்தின் பக்கப்பரப்பு வச்சு ஒரு சம் பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பரப்பு, பக்கப்பரப்புக்கு ஃபார்முலா குடுத்துட்டு தெரியும். 6a², 4a²ன்னு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கனசதுரத்தின் மொத்த பரப்பு குடுத்துட்டாங்க. பக்கப்பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஏவோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சா தான் நம்மளோட பக்கப்பரப்பு ஃபார்முலா என்னதுங்க? 4a². அதோட இதுவே நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, மொத்த பரப்பு பார்த்தீங்கன்னா 486 குடுத்துட்டாங்க. அதில் கனசதுரத்தின் மொத்த பரப்புக்கு ஃபார்முலாங்க நமக்கு 6a². நம்ம ஏ தான் கண்டுபிடிக்கணும். அதனால நம்ம பார்த்தீங்கன்னா a² அப்படியே வச்சுப்போம். இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். எப்போவுமே ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமாக போச்சுன்னா பெருக்கல் இருக்கிற நம்பர் வகுத்தலில் வந்துடும். சரிங்களா? இது மோஸ்ட்லி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். போயிட்டுச்சுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 486 கீழே போய் 66ங்களா? இந்த மாதிரி சம்பளம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இதால டிவைட் பண்ற மாதிரி தான் நம்பர் கொடுப்பாங்க அவங்களே. நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ அதனால 1 6 6 இங்க பார்த்தீங்கன்னா 8 6 48 1 6 6 அப்ப 81 இல்லைங்களா? இப்போ இதுக்கு அடுத்து பாருங்க இங்க a² 81. அப்ப a என்னதுங்க 9. அதாவது என்னன்னா ரூட் எடுத்திருக்காங்க அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப நமக்கு a ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. கனசதுரத்தின் பக்கப்பரப்பு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4a² இல்லைங்களா? அப்ப a ஓட வேல்யூ என்னது 9. அப்ப 4 × 9 9 ஈக்குவல் டு 324 மல்டிப்ளை பண்ணி இவ்வளவுதாங்க. ஜஸ்ட் இவ்வளவுதான். ஒரு மொத்த பரப்புன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் 6a² இப்போ மொத்த பரப்பு ஃபார்முலா போட்டு ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடறோம். இங்கனே நிப்பாட்டிட்டாங்கன்னா ஓகே. பக்கப்பரப்பு கேட்டாங்கன்னா அடுத்த ஃபார்முலா 4a² வச்சு நம்ம டெரிவேட் பண்ணிடுறோம். அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள். மேக்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்க காம்ப்ளிகேட்டடா இருக்கணும்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க உங்களுக்கே எல்லாமே ஈஸியா ரிமெம்பரா வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு சம்மை பற்றி நம்ம சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.